மாப்பிள்ளை எத்தமே ஒன்று விடுவார் அப்படி சொல்லிட்டு அபிகிட்ட சொல்கிறாங்க. அபி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் வந்து என் கூட வரணுமா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து ப்ளீஸ்மா சொன்னால் கேளு, தனியாக போகக்கூடாது, நம்ம வீட்டு ஆளுங்க ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அபி கூட போகிறத பற்றி. உடனே வந்து வம்பு பண்ணி வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. இங்கே வந்து முரளியும் வந்து நம்ம அபியும் வந்து போகிறாங்க, கிளம்பி போகிறாங்க வண்டியில். அப்போ வந்து சீட் பெல்ட் நான் போட்டு விட்றேன் அபி அப்படின்றாரு. அது ஒன்றும் தேவையில்லை, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போட போகிறாங்க. உடனே வந்து சரி பண்ணி விடுறாரு. செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. கூட போகிறத நினச்சி முரளி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாரு அபியே. ஏன் வந்து அபி உங்களுக்கும் வந்து ராகவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, அதான் வீட்டுக்கு போகிறீங்களா அவங்க அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே பாருங்க அபி, நீங்கள் என்ன தான் கோவமாக பேசினா எனக்கு கோவமே வரமாட்டேங்குது அப்படின்றாரு. முன்ன ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக பிறந்திருப்போம், அதான் உங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது, என்னது அண்ணனா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு முரளி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகு வந்து கீழே எழுந்து வராரு. எங்கே அபி போயிட்டு ஆளே காணுமே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. பார்த்தா அபி இல்லைப்பா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவள் மனசே சரியில்லை, நீயும் சரியாக பேச மாட்டேங்கிற, வீட்டில் உள்ளவங்களும் அவளை டார்கெட் பண்ணுறாங்க, அதனால் மனசை கஷ்டப்பட்டு அவள் கிளம்பிட்டா, நம்ம கிருஷ்ணா மாப்பிள்ளையை தான் நம்ம வம்பு பண்ணி அமுச்சு விட்டோம் கூட அப்படின்னோடனே அவன் கூட எதுக்கு அமிச்சாங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சரி நான் உடனே போய் அபியை கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன்பா இருக்கட்டும் விடு, ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. உடனே வந்து அதெல்லாம் வேணாம், நான் உடனே கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்துட்டு வந்து என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கூட இருந்தால் பேச மாட்டேங்கிறான், அதுக்கப்புறம் உடனே கூட்டின்னு வரேன்னு சொல்கிறான். அவ்வளோ அன்பா அவன் மேலே வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு சுந்தரி காண்டாகிறாங்க. இருக்கட்டும் விடு ராகவ், இருந்துட்டு போட்டான், அவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வர, அவள் இருந்தாவே டென்ஷன் ஆகுது அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறார் ராகவ். சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் கிளம்புறாரு. இங்கே வந்து ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோன்னே அபி ஞாபகமாகவே இருக்குது. எல்லா பொருளையும் எடுக்கிறாரு. பார்த்தா அபி வந்து காஃபி கொடுக்குற மாதிரியும் அபி வந்து பேசுகிற மாதிரியும் அதெல்லாம் வந்து ராகவுக்கு ஞாபகமாக வருது. அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து அபி நீ இல்லாமல் இருக்கவே முள்ளடி, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்துகிறேன், அது எனக்கே புரியுது, ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி முதல்ல போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. முரளி வந்து அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு அபி சந்தேகப்படுறாங்க. இவனுக்கு ஞாபகம் மறதி எல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னால் பார்த்தா நம்ம வீட்டை கரெக்டாக தெரிஞ்சு வச்சு வந்து ட்ராப் பண்ணுறான். அப்போது இவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, வேணும்னு நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே முரளி என்ன பண்ணுறாரு, இறங்கி வராரு அபி கூட. அபியும் முரளியும் வரதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து சரி எங்கள் வீடு தான் வந்துச்சுல, நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை பாபி, நான் உள்ளே வந்து விட்டுட்டு வரேனே அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போய்க்க தெரியும், நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்று யோசிக்கிறாரு. அவங்க ஐயோ அவங்க அத்தை இருப்பாங்க, கரெக்டு தான், நம்ம உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அபி நான் கிளம்புறேன் அபி அப்படின்னு. அப்பா நல்ல காலம், இப்போ அபியும் ராகவும் தனித்தனியாக இருக்காங்க, நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போகிறாரு. எங்கே வந்து என்ன அபி திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வீட்டில் உள்ளவங்களாம். எனக்கு உங்கள் கூட இருக்கணும் போல இருந்துச்சு, எனக்கு புரியுதுமா, அவங்க எல்லோரும் உன்னை ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கவலைப்படாதரா, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து ராகு வந்து நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னு வந்து மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னா அபி எங்கே அப்படின்னா ரூமில் இருக்கா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. அபி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லை நான் வீட்டுக்கு வரல, இல்லை ராக்கி பாய் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீங்களும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, வீட்டில் உள்ளவங்களாம் என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எதுக்கு இதெல்லாம் எனக்கு, நான் இங்கே இருந்துட்டு போகிறேன், என்னை விடுங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து ஏன் அப்படிலாம் நினைக்கிற, நான் சொன்னால் கேளு அபி, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்றாரு. அதெல்லாம் போய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், உண்மையான அன்போடு நீங்கள் கூப்பிட்டா தான் நான் வருவேன், நீங்கள் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே சரி ஓகே நான் சொல்கிறேன்ல, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வா அபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்படியே கண்ணத்தை தொட்டு வந்து கையை வச்சு தொடுறாரு. ப்ளீஸ் அபி போகலாமா அப்படின்னோன்னா அப்படியே உருகி போகிறாங்க அபி. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன விட்டுட்டிங்களா அப்படி சொல்லிட்டுனா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ராகவ் ஆஃபீஸ் போயிட்டானா அப்படின்னா, ராகவ் எங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அபி பார்க்க தான் போகிறான், நீங்கள் ராகவ் பார்க்கல, என்னது ராகவ் அபி பார்க்க போனானா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. ஒரு நிமிஷம் கூட அபியை விட்டு அவனால் இருக்கவே முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. நானே நினச்சேன் அபியை வந்து அந்தளவு வந்து கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அபி மேலே கோவமாக இருக்கான்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சோம், ஆனால் அபி இங்கே இல்லைன்னு சொன்னோன்னா அவனால் தாங்கிக்க முடியல, உடனே பொண்டாட்டியை கூட்டின்னு வர போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து செம்மையாக டென்ஷனாக முன்னாடி. அந்தளவு பாசமாக 2 பேரும் அந்தளவு வந்து ஒன்றாயிட்டாங்களா, இந்த ராகவை நம்ம எப்படி நினச்சோம், அவன் கண்டுக்க மாட்டான்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணுறானே, அபி அவனும் ஒன்றாயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி டென்ஷனாக